Hi friends, welcome to Fatima's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well. இன்னைக்கு ஆரி கிளாஸோடைய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? இந்த ஸ்டிச்சோடைய நேம் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அப் அண்ட் டவுன் ஸ்டிச்னு கூட சொல்லலாம். இதுக்கு 2 நேம் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இதுக்குமே நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து செயின் ஸ்டிச், அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து ஆரி கிளாஸ் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாத் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக வச்சிடுங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆல்பம் மாதிரி போடுவோம். நம்ம எப்படின்னா கிளாத்லேயே ஆல்பம் மாதிரி போடுவோம். எப்படின்னா கிளாஸ் வந்து ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச் எல்லாத்தையுமே வந்து லைனாக வந்து போடுவோம். அந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஞாபகம் வரல, என்ன ஸ்டிச் எப்படி போடுறது ஞாபகம் வரல அப்படின்னா அதை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லா லைன்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு கேப் இருக்கணும். அவ்வளோதான் கேப் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து 3rd லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். 3rd லைனுக்கு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டிருக்க லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு சைடில் வந்து போடணும். சைடில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்டிச் போடணும். அந்த சைடில் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியும். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைடில் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து நூலை வந்து மேலே இழுக்கணும். செகண்ட் லைன் இருக்குல்ல, செகண்ட் லைனுக்கு இழுக்கணும். அது வந்து ஷார்ட் ஸ்டிச். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதுக்கு பேர் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறதுனால இதுக்கு அப் அண்ட் டவுன் ஸ்டிச் அப்படின்ற நேமுமே இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். இது வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். சைடில் போட்டிருக்கேன்னா இப்போ ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நூலை வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சைடில் நூல் எடுக்கணும். நூல் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச். அப்புறம் செகண்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அந்த நூலையுமே கீழே கொண்டுட்டு வரணும். நம்ம பிடிச்சி இழுத்தோனாலே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நம்ம வந்து மேலே லைனுக்கு கொண்டுட்டு போகும்போது லாக் ஸ்டிச் போடக்கூடாது. கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு தான் லாக் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி நான் போடுறத வந்து இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து சில்க் த்ரெட்லேயுமே போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டிச். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாத்திமாஸ் லைஃப் ஸ்டைல் 5320 ஐடிக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.